வெல்கம் டு அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்னைக்கு வந்து நான் செவப்பு அவல்ல உப்புமா பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். அவல் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அது கூட பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தந்தாக்கில் நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து அவல் உப்புமா செய்கிறதுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour தண்ணி தொளித்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அவலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து அவலை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. அதான் நல்லா உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசமாக இருக்கும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியிருக்கிறோம். சாப்பிடும்போது அதையும் சேர்த்து மென்று சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா அவலை வந்து நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போட்டோம், காணலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக நீங்கள் தூள் உப்பு தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், தேங்காய் பூ. இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப சத்தான டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. அவல் உப்புமா காலை டிஃபனாக கூட நம்ம செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு வந்து பசங்க இதை இப்படியே சாப்பிடலாம், மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.